ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ்போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு தோசை வெரைட்டி காலி தோசைன்னு சொல்லிட்டு பெங்களூரில் ரொம்ப ஃபேமஸ். KALI காலி தோசைன்னு சொல்லுவாங்க. நம்மளோட தமிழ்நாட்டில் அந்த கல் தோசைன்னு சொல்ல மாட்டோமா, அந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்சியாக இருக்கக்கூடிய ஒரு தோசை. இது வந்து நார்மலாக இந்த மாதிரி தோசையெல்லாம் வந்து ஊற வச்சு சாப்பிட்றது, சாம்பாரோ சட்னியோ வடகறியோ அந்த தோசை மேலே போட்டு ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். வாங்க அந்த தோசைக்கான பேட்டரை முதல்ல ரெடி பண்ணுவோம், அதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ்க்கு போகும். இது வந்து என்னோடய மெஷர்மெண்ட். இது வந்து 400 கிராம்ஸ், 400 கிராம்ஸு நான் வந்து பச்சரிசி எடுத்துருக்கேன், நார்மல் சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்கேன். இந்த 400 கிராம்ஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு 125 கிராம் உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கேன். 400 கிராமுக்கு 125 நான் வந்து உளுந்து எடுத்திருக்கேன். ஒரே ஒரு டீஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். இது இல்லாமல் நம்மளோட நார்மல் பொரி 3 கப் எடுத்திருக்கேன். இதில் வந்து 3 அப்போது 1200 கிராம், 1200 கிராம்ஸ் பஃப்டு ரைஸு. இது வந்து பச்சரிசி, உளுந்து, வெந்தயம், இதுதான் இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ். என்ன பண்ணலான்னா, இந்த அரிசி, வெந்தயம், உளுந்து, இது மூணுத்தையும் போட்டு 4-5 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிடும். நான் வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறோம். இந்த உளுந்து, அரிசி, வெந்தயம் நல்லா 4-5 வாட்டி வாஷ் பண்ணி தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். இது மினிமம் 5 to 6 hours ஊறணும். இப்போது நம்மளோட இந்த பொரி என்ன பண்ணுங்க, இதையும் தண்ணியில் ஒரு வாட்டி அலசிடுங்க. தண்ணியில் ஒரு வாட்டி அலசிட்டு வடிகட்டிட்டு, இந்த மாதிரி வடிகட்டிட்டு மறுபடியும் இதே போலில் மறுபடியும் போடுங்க. போட்டுட்டு இந்த பொரி மூழ்கிற அளவுக்கு தண்ணி, நிறைய இல்லை, இந்த அளவுக்கு தண்ணி விட்டு இதையும் 5 to 6 hours ஊற வச்சிடும். ஸோ இந்த அளவுக்கு நிறைய தண்ணி விடாமல் இந்த மூழ்கிற அளவுக்கு தண்ணியை விட்டுட்டு இதுவும் 5 to 6 hours ஊறட்டும், இதுவும் 5 to 6 hours ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் மாவு எப்படி அரைக்கணும்னு அவங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம 6 hours ஊற வச்ச அரிசி பொரி, அதே மாதிரி இங்கே உளுந்து, அரிசி, வெந்தயம் நல்லா சாஃப்டாக நல்லா ஊறியிருக்கு. உளுந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா உபரியாக இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம், தண்ணி வடிகட்டிக்கலாம். இதுலேருந்து தண்ணி வடிகட்டிட்டு மிக்ஸிக்கு சேர்த்துக்கணும். நம்ம ஊற வச்ச இந்த பொரி அதையும் தண்ணிலேருந்து வடிகட்டி நான் இதை வந்து 2 பேட்சாக அரைச்சிக்கிறேன். இப்போ இதிலே தண்ணி இருக்குது. இப்போ இதை வந்து நல்லா கெட்டியாக அதே நேரத்தில் வெண்ணெய் மாதிரி பதத்துக்கு அரைச்சிக்கணும். அரைச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். நான் ஃபஸ்ட்டு பேட்ச் போட்டுக்கிறேன், செகண்ட் பேட்டும் போட்டு அரைச்சிட்டு ஃபைனலாக உங்களுக்கு காட்டுறேன். வெண்ணெய் மாதிரி இருக்கணும், கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், தண்ணி ரொம்ப விடாது. இப்போது நான் ஒரு பேட்ச் எடுத்திருக்கேன், பார்த்தீங்கன்னா இப்படி வெண்ணெய் மாதிரி எடுத்திருக்கேன், அதே நேரத்தில் திக்காக இருக்குது. இப்போது நான் 2வது பேட்ச் போட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா வெண்ணெய் மாதிரி அரைச்சிட்டு அதே நேரத்தில் கெட்டியாக இருக்குது. இப்போ இதில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை போட்டு இதை கொஞ்சம் நல்லா கையில் கலந்து விடும். 2 to 3 minutes இந்த மாதிரி நல்லா கலந்து விடும். இப்போ நம்மளோட மாவை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இது வந்து ஒரு 8 to 10 மணி நேரம் புளிக்க அளவு பண்ணு. 8 to 10 hours புளிக்கட்டும். நான் வந்து ஓவர் நைட் புளிக்க வைக்க போகிறேன், அதாவது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணுற மாதிரி. ஸோ ஓவர் நைட் புளிக்க விடுவோம். புளிக்க விட்டதுக்கப்புறம் அடுத்தது என்னென்னு பார்ப்போம். நம்மளோட இந்த தோசைக்கு அரைச்ச மாவு கிட்டத்தட்ட
12 மணி நேரம் புளிச்சுட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், எப்படி புளிச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மாவு புளிச்செடுத்து வாங்க. இப்போ நல்லா இதை வந்து கரைச்சிண்டு நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி கரைச்சிண்டு நம்ம தோசை வாத்தும். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு நம்மளோட தோசைக்கல், நம்ம கல் சுட்டுருக்கு. நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ரெகுலராக நம்ம கல்லை சீசனிங் பண்ணுற மாதிரி சீசனிங் பண்ணுவோம். நம்மளோட இந்த காலி தோசை நம்ம 6 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் அரைச்சி கிட்டத்தட்ட 12 மணி நேரம் புளிச்சிருக்கிற மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நீங்கள் வந்து தோசைக்கல்லில் விட்டிங்கன்னா நம்ம விடும்போது எந்த அளவுக்கு அதுவாக ஸ்ப்ரெட் ஆகுது பாருங்கள். அதுதான் நார்மல் தோசை மாதிரி வச்சு தேய்க்கக்கூடாது. ஸோ மாவு விட்டிங்கன்னா அது எந்த அளவுக்கு ஃபோர்ஸுக்கு அதுவே ஸ்ப்ரெட் ஆகுதோ அந்த ஸ்ப்ரெட்டில் நிறுத்திடணும். அது நான் காட்டுறேன் பாருங்கள். நான் 2 கரண்டி மாவு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், பெருசாக ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம். நம்ம விடும்போது எந்த அளவுக்கு அந்த ஸ்ப்ரெட் ஆச்சோ கல்லில் அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆனால் போதும். இந்த தோசையை பொறுத்த மட்டுக்கும் தடியாக தான் இருக்கும், ஆனால் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். மாவு பர்ஃபெக்டாக அரைச்சிருந்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கண்ணு வருது பாருங்கள். நல்ல கோல்டன் கலரில் வரும், ஆனால் நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி வரும் தோசை. இந்த மாதிரி நல்லா உப்பலாக இருக்கும், அதே நேரத்தில் நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்மளோட பெங்களூர் ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைல் காலி தோசை ஒரு அருமையான ரெசிபி. ஸோ கல் காய காய ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். நம்மளோட காலி தோசை பெங்களூரோட ஒரு ஃபேமஸான தோசை, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நார்மலாக இந்த தோசை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஊற வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு செஞ்சோன்னா அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்ச அது எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். Lakshman signing off from laksbhojana.